السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்தான். நம்மை படைத்து அவனை வணங்குவதற்காக நம்மை கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காக மட்டுமே தான் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறையாக கொண்டு வர வேண்டும். முதலாக எல்லா அமலுக்கும் முன்னதாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சில பேர் இருக்கிறாங்க, நிறைய தொழுகுவாங்க, 100 ரக்காத் 1000 ரக்காத் தொழுவாங்க. ஆனால் அவர்கள் தொழுத தொழுகைக்கு ஒரு கடுகு மணி அளவு கூட நன்மைகள் கிடைக்காது. அதே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு சின்ன பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நாரை சதகா செய்தால் கூட உஹது மலையை விட அதிகமான நன்மையை பெறுகின்றார். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய அமல் செய்கின்றாங்க, ஆனால் அவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்காது. ஒரு சின்ன அமல் செய்து நிறைய நன்மைகளை அவர்கள் பெறுகிறார்கள். இப்படி ரெண்டு கூட்டம். இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எண்ணம் தான், நீயத்து தான். நாம் வைக்கக்கூடிய நீயத்து அல்லாஹ்விற்காக, அவனுடைய பொருத்தத்திற்காக வைத்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக எந்த ஒரு குறையும் இன்றி ஏற்றுக்கொள்வான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தீக் என்று பெயர் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க ஒன்றும் 60 வருஷம் 70 வருஷம் முஸ்லீமாக வாழலை. வெறும் 23 ஆண்டு காலங்கள் மட்டும்தான் முஸ்லீமாக வாழ்ந்தாங்க. வெறும் 23 ஆண்டு காலம்தான் தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, ஹஜ்ஜு செஞ்சாங்க, நன்மைகள் செஞ்சாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய ஈமானை மறுதட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் மிகவும் கனமாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த கனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் மெயினான காரணம் என்னன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்று அவர்களுடைய நியத்தை மாற்றினார்கள். நம்ம ஒரு சின்ன அமல் செய்தாலும், ஒரு ரூபா நம்ம சதகா செய்தாலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அவனுக்காக நாம் சதகா செய்தால் அந்த ஒரு ரூபா நாளை மறுமை நாளில் 1 கோடியை விட அதிகமான நன்மையை நமக்கு தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை நம்ம தங்க எழுத்துக்களால் எழுதலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு செய்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃப ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃப ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா அமல்களும், எந்த ஒரு அமலை செய்தாலும், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதகாக்கள் செய்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், எந்த அமல் செய்தாலும் அந்த அமல் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நியத்தை சரியாக வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொழுகிறோம், இப்போ ஃபஜ்ர் தொழுது முடிச்சிட்டோம். ஃபஜ்ர் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ரை தொழுகும் பொழுது, யா அல்லாஹ் உனக்காக தொழுகின்றேன்ற நியத்தை நம்முடைய மனசில் இருந்தால்தான் அல்லாஹு தஆலா அந்த 2 ரக்காத் தொழுகையை ஏற்றுக்கொள்வான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் எண்ணத்தை சரியாக்க வேண்டும்.
எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அது 100க்கு 100 உண்மைதான். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதோ, அதே பிரகாரம்தான் நம்முடைய செயலும் அமையும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அமல்களாக இருந்தாலும் சரி, உலகம் சம்பந்தமாக வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை பார்க்கும் அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நம்முடைய வாழ்க்கை எண்ணத்தை நாம் மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செழிப்பாக ஆக்கிவிடுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். குறுகிய சிறிய அமல்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரியதாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணத்தை மனசை மட்டும் மாற்றினா போதும். யா அல்லாஹ், உனக்காக தான் அந்த அமலை செய்கிறேன், நீ தான் என்னை செய்ய வைக்கிற அப்படின்ற அந்த ஒரு நியத்து நம்முடைய மனசில் வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹு தஆலா அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி. எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு முஃமினுடைய ஹிஜ்ரத், அவனுடைய பயணம், அவனுடைய எண்ணம் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாட வேண்டும், அவனுடைய திருப்தியை பெற வேண்டும், அவனுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருட்பார்வை, அவர்களினுடைய திருப்தி, அவர்களுடைய மகிழ்ச்சி என் மீது பட வேண்டும், என் மீது இருக்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணத்தை மாற்றி அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அவன் பயணம் செய்கின்றானோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவனுடைய பயணம் அல்லாஹ்வின் பக்கமாக மாறிவிடும். நம்ம எண்ணத்தை மட்டும் மாற்றினா போதும். நம்முடைய எண்ணத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய திருப்திக்காக நம்ம மாற்றணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த துன்யா வாழ்க்கை மட்டுமல்லாமல் நாளை மறு உலக வாழ்க்கையும் செல்வ செழிப்பாக ஆக்கி வைப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யன் யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் துன்யா கிடைக்க வேண்டும், உலகத்தை சம்பாதிக்கணும், ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய எண்ணத்தை அவன் நாடி அதன் பக்கம் அவன் முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொன்னான், அவன் எதை நாடுகின்றானோ அது அவனுக்கு கிடைக்குமே தவிர உண்மையான நோக்கம் அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு நிறைவேறாது. அதனால் நம்முடைய எண்ணத்தை எப்பொழுதும் அல்லாஹுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ் எப்போ ரிவாயத் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த பொழுது நிறைய சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் மதீனாவில் ஒரு அழகான ஒரு பெண்மணி வாழ்ந்தாங்க. உம்மு கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவாசி ஒருத்தவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க. அந்த பெண்மணி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசைக்காக அந்த மனிதர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார். வந்த பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த ஒரு சரித்திரத்தை வைத்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். முழுக்க நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் சரி, துன்யாவினுடைய எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, இது அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக நான் செய்கின்றேன், அல்லாஹுக்காக செய்கிறேன், அவனுடைய திருப்தி எனக்கு கிடைக்கணும், அவனுடைய மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை நாடி, ரசூலை நாடி நம்முடைய செயலை மாற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த செயலை நாம் நினைத்ததை விட பன்மடங்கு சிறப்பானதாக ஆக்கி வைப்பான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக மட்டும்தான், அவனை விளங்குவதற்காக மட்டும்தான்.
அதை விட்டுட்டு நம்ம துன்யா உலகம் 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 சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய துர்பாக்கியம் எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ போகிற காலம் மிக குறைவான காலம் தான். எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. கேரண்டி இல்லாத வாழ்க்கை. குறுகிய வாழ்க்கையில் நாம் நிறைய அமல்களை செய்யணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரினுடைய எண்ணங்களை சரியானதாக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருப்தியும் அவர்களினுடைய பொருத்தமும் அவர்களுடைய அருள் பார்வையும் நம் அனைவரின் மீதும் விழ அல்லாஹு தஆலா பாக்கியம் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.